இலகணேசன் அவர்களுடைய மறைவு காரணமாக அவருடைய குடும்பத்திற்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் நேரில் சென்று ஆறுதல் தெரிவித்து வருகிறார்கள். அந்த காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். பாஜகவினுடைய மாநில செயலாளராக, மாநில தலைவராக, அதே போன்று தேசிய தலைவராக, பாஜகவினுடைய மூத்த தலைவராக, நாகாலாந்து ஆளுநராக இருந்து பணியாற்றி உடல்நலக் குறைவு காரணமாக அண்மையில் உயிரிழந்த மூத்த தலைவர்கள் ஒருவரான இலகணேசன் தொடர்ச்சியாக அன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்திருந்தார். குறிப்பாக மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்கிற எழுச்சி பயணத்தில் இருந்ததால் அவர் நேரில் வர முடியாத சூழ்நிலை ஏற்பட்டது. உடனடியாக தனது ஆழ்ந்த இரங்கலையும் குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த அனுதாபங்களையும் தெரிவித்திருந்தார். மறைந்த இலகணேசன் இறைவனுடைய திருவடி நிலையில் இளைப்பாற வேண்டும் என்று பிரார்த்தித்திருந்தார். தொடர்ச்சியாக இன்று சென்னை வந்திருக்கக்கூடிய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் பாஜகவினுடைய மூத்த தலைவர் இலகணேசனுடைய மறைவால் அவருடைய குடும்பம் மிகுந்த துன்பத்தில் இருந்திருக்கிறது. அவர்களுக்கு நேரில் சென்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் ஆறுதல் தெரிவித்து வருகிறார்கள். இந்த குடும்பத்தினரை சந்தித்து ஆறுதல் தெரிவித்து வரக்கூடிய அந்த காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். மறைந்த தலைவர் இலகணேசன் பாஜகவில் பல்வேறு நிலைகளில் பணியாற்றி இருக்கிறார். பாஜகவினுடைய பல்வேறு வளர்ச்சிக்காக அவர் பாடுபட்டிருக்கிறார். குறிப்பாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் நேரில் சென்று குடும்பத்தினரை சந்தித்து ஆறுதல் தெரிவித்து வருகிறார்கள். இந்த ஆறுதல் தெரிவித்து வரக்கூடிய இந்த நிகழ்ச்சியில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தென் சென்னை தெற்கு மாவட்ட கழக செயலாளர் விருகை வி.என். ரவி, வடசென்னை வடகிழக்கு மாவட்ட கழக செயலாளர் R.S. ராஜேஷ் உள்ளிட்ட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய நிர்வாகிகள், அதே போன்று பாஜகவினுடைய நிர்வாகிகளாக இருக்கக்கூடிய கராத்தே தியாகராஜன் உள்ளிட்ட ஏராளமான பாஜகவுடைய நிர்வாகிகள், டால்பின் ஸ்ரீதர் உள்ளிட்ட ஏராளமான பாஜக நிர்வாகிகள் உடன் இருக்கிறார்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் மறைந்த இலகணேசனுடைய அவருடைய படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தியதோடு அவருடைய குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கலையும் அனுதாபங்களையும் அந்த இழப்பினுடைய துயரத்தில் இருந்து அவர்கள் மீண்டு வருவதற்கு இறைவனை பிரார்த்திக்கிறேன் என்று ஆறுதல் தெரிவித்து வருகிறார்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கூட்டணியில் பாஜக இருந்து வருகிறது. குறிப்பாக இலகணேசனுடைய மறைவு என்பது அவருடைய குடும்பத்திற்கு மிகப்பெரிய ஒரு வேதனையான ஒரு துயரமான நிகழ்வு. அதனால் நேரில் சென்று ஆறுதல் தெரிவித்து வருவது குறிப்பிடத்தக்கது. மஞ்சுளா.